4 நாள் புயல் வருதுன்னு மழை, வாழ்வாதாரம் பாதிக்குது. மக்கள் எதுவும் வேலைக்கெல்லாம் போக முடியல. மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை எப்படி இருக்கு? மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதிக மழை தான், யாரும் வெளியில கிளம்ப முடியல. தண்ணிலாம் தேங்கி இருக்கா? அப்போ வடிஞ்சிருது. வாழ்வாதாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, சிரமமா தான் இருக்கு. உங்க பேரு? கந்தன். என் பேர் கீதகிருஷ்ணன், வேதாரண்யம். இங்கே ஒரு 4 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. புயல் போயிட்டுங்கிறாங்க, இருந்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு தான் தண்ணி தேங்கி இருக்கு. வெளியில போறது வரது கஷ்டமா இருக்கு. வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்ப வேலைக்கு எப்படி போறீங்க? வேலைக்கு ஒன்றும் இப்போ 2 நாளாக ஒன்றும் இப்போ சாட்டர்டே சண்டேங்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. வீக் டேஸ்னா கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். ஆனால் வெளியில கிளம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 நாளாக தொடர்ந்து மழையா இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேரு கீதகிருஷ்ணன். எனக்கு வேதாரண்யம் தான் கடை வச்சிருக்கோம், பொட்டி கடை. கொஞ்சம் மழைனால கொஞ்சம் பாதிப்பு. பாக்கி ஒன்றும் வியாபாரமாக கொஞ்சம் என் பேர் பக்கீர்சாமி, வேதாரண்யம் தான், பொட்டி கடை வச்சிருக்கோம். 3 நாளாக சரியான மழை. இன்னைக்கு தான் கடை திறந்துருக்கோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் லேசாக ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. மழை தான் நல்லா கனமழை தான். 3 நாளாக நல்லா கனமழை. புயல உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ கொஞ்சம் நவந்து இருக்கு அப்படிங்கிற சொல்றதுனால கொஞ்சம் மழை கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல. தண்ணி எல்லாம் இப்போ எல்லாம் ஓடிட்டு தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கீர்சாமி. என் பேர் பவித்ரா. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். மழைனால ரொம்ப சிரமமா இருக்கு. மக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. மழைனால காலேஜுக்கு எதுக்கும் போக முடியல. தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கு. இப்போ வந்து நீங்க எத்தனை நாள் காலேஜ் போற? எத்தனை நாள் லீவ்? எனக்கு நான் ட்ரைனிங் போறேன். இன்னைக்கும் அங்க போகணும் தான். லீவ் இல்ல, நான் இத்தனை நாள் லீவ் போட்டேன். இந்த 3 நாள் எப்படி தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கு? ஆமா, தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கு. மழை எப்படி இருந்துச்சு? மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. நேற்று ஃபுல்லா மழை ரொம்ப பெஞ்சிச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்கு. காத்து நேற்று ஃபுல்லா அடிச்சு. இன்னைக்கு காத்து கம்மி. இன்னைக்கு காத்து இல்ல. ரொம்ப அஃபெக்டா இருக்காங்க. ஆமா, ரொம்ப அஃபெக்டா இருக்கு மழைனால. என் பேர் பவித்ரா. மழை தொடர்ந்து 15 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. வீட்டை விட்டு நாங்க வெளியே வரலை. உழைப்பும் இல்லை. நாங்க தினக்கூலியிலையும் எங்களுக்கும் ஒன்றும் பொழப்பு இல்லை. தினக்கூலி வெயில் அடிச்சா எங்களுக்கு தினக்கூலி உண்டு, அதுவும் இல்லை. எல்லாமே இதாயிட்டு அப்பலாயிட்டு மண்ணு விழுந்துட்டு வாயில. ஓகே, அடுத்தது எங்களுக்கு வந்து நிவாரணம் நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கலையா, எங்களோட நிவாரணத்தை நீங்க பார்த்துட்டு நிவாரணத்தை கொடுங்க. மை நேம் இஸ் சேகர். அதுக்கு முன்னாடி மழை அதிகா. இன்னும் அந்த புயல் கரையறதுக்கு முன்னாடி இன்னும் அதிக மழை வந்துச்சு. நைட்டும் பகலும் அதிக மழை பெஞ்சு அப்படியே கொட்டுங்க. ராபால வெளியில கிளம்ப முடியல. மை நேம் இஸ் சேகர். நான் வந்து இப்ப தூத்துக்குடியில இருந்து இப்ப வேதாரண்யம் வந்திருக்கேன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக. இப்போ வந்து ஒரு 2 நாளா பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியா மழை இருக்கு. கடை முக்காவாசி பூட்டி தான் இருக்கு. நேத்து பஸ் கிடைக்க கூட ரொம்ப அவசரப்படும், அந்த திருப்பரைத்தூண்டில இருந்து இங்க வர்றதுக்கு. அப்புறம் வந்து வெளியில கூட வர முடியல. காலையில இருந்து ஒரே ஃபுல்லா ஹெவி மழையாவே இருக்கு. அப்புறம் என் பேர் வந்து பிரகாஷ். மழை வந்து இதே மாதிரி பேஞ்சிட்டே தான் இருக்கு. ரொம்ப ஹெவியாவும் பெய்யல, ஆக்சுவலா இப்படி பேஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப காலையில இருந்து லைக் சாயந்தரம் வரைக்கும் பேஞ்சிட்டே இருக்கு. எப்ப வருது எப்ப போகுது அப்படின்னு சொல்லவே முடியல. காத்து நார்மலா தான் இருக்கு. ரொம்ப காத்துலாம் இல்ல, காத்து நார்மலா தான் இருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நாங்க வெளியில ஊர் சுத்தலாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். இந்த மழை பெஞ்சதுனால எங்களால சுத்த முடியல. சோ அது கொஞ்சம் பாதிப்பு. என் பேரு பிரகாஷ்.